ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன் 360 சேனல். ஸோ நான் இன்னைக்கு என்ன வீடியோ போட போறேன்னு எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். ஐபிஎல் வந்து சஸ்பெண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்தியாவில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரியும். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வார் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஐபிஎல் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்து அஃபிஷியலாகவே வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம். ஆனால் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், ப்ரோ நான் டிக்கெட் வேற புக் பண்ணிட்டேன் ப்ரோ, இப்போ நான் என்ன ப்ரோ பண்ணுறது, ரீஃபண்ட் வருமா வராதா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் வந்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரோ நான் வந்து பிளாக்ல வர டிக்கெட் வாங்கிட்டேன் ப்ரோ, எனக்கு ரீஃபண்ட் வருமா வராதான்னு சொல்லி பாதி பேர் பதறதும் வந்து நிறைய பேர் மெசேஜ் அனுப்பி வேற கேட்குறீங்க. ப்ரோ ரீஃபண்ட் நடக்குமா நடக்காதா, என்ன ஆகும் ப்ரோ, ஐபிஎல் நடக்குமா நடக்காதா அப்படிலாம் கேட்குறீங்க. ஸோ அதை பற்றின வீடியோ தான். ஸோ டீட்டெயில்டாக உள்ளே போய் பார்த்துருவோம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஐபிஎல் 2025 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வார் சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கனால கண்டிப்பாக ஐபிஎல் வந்து சஸ்பெண்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஐபிஎல் வந்து இப்போதைக்கு அஃபிஷியலாக வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது மேற்கொண்டு இந்த ஐபிஎல் நடக்குமா, இந்த வருஷம் ஐபிஎல் நடக்குமா நடக்காதா அப்படின்ற நியூஸ் 1 வீக்குக்கு வந்து ஒத்தி வச்சுட்டு நாங்கள் ரீஸ்கெடியூல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நியூஸ் இப்போ வந்திருக்கு. நேற்றுக்கே வந்து மேட்ச் வந்து டெல்லிக்கும் பஞ்சாப்க்கு நடந்த மேட்ச்சு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் திடீர்னு வந்து லைட் வந்து கோளாறு ஆகிடுச்சு, அதனால் மேட்ச் நிறுத்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரான்ச்சைசி ஓனர்ஸ்லாம் கூட ஃபேன்ஸை பார்த்து எல்லோரும் வெளியில் போகலான்னு சொல்லி ரொம்ப ஒரு பேனிக்கான சுச்சுவேஷன் வந்து நேற்றுக்கு வந்து அது ஃபார்ம் ஆச்சு. ஸோ இது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்தியாவை பொறுத்தளவுக்கு இந்த வார் சுச்சுவேஷன் ஒரு பேடான சுச்சுவேஷன் தான். வார்ன்றது எல்லாருக்குமே வந்து ஒரு பேடான சுச்சுவேஷன் தான். ஸோ இது கரெக்டாக ஐபிஎல் நடந்துகிட்ருக்கு அப்படின்னும் போது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது தான் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் டிசைட் பண்ணி தான் நேற்றுக்கு மேட்ச்மே வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. பட் ஆனால் அதை வந்து அஃபிஷியலாக வந்து அதனால தான் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லாமல் லைட்ஸ் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஸோ அதனால தான் நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பிளேயர்ஸ் எல்லாரையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ண வச்சுருக்கிறாங்க. ஏன்னா எல்லா ஏர்போர்ட்ஸும் வந்து ஷட் டவுன் பண்ணியிருக்கனால வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் மோடாக எடுத்து அவங்கள ட்ராவல் பண்ணி அவங்கவுங்கள சேஃபான இடத்துல வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் போயிருக்கு. ஸோ இப்படி வரும்போது தான் நேற்றுக்கே வந்து இந்த நியூஸ் வரும்போதே எல்லாருமே மோஸ்ட்லி வந்து கெஸ் பண்ணுது ஐபிஎல் வந்து இந்த வருஷம் வந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஸோ அதுக்கேற்ப இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாருமே பயப்படுறாங்க, பேனிக் ஆகிறாங்கன்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. அதாவது இந்தியாலையும் பாகிஸ்தான்லையும் வார் நடக்குது. ஸோ இப்போ போயிட்டு எங்களை வந்து இங்கே நாங்கள் இருக்கிறது வந்து எங்களுக்கே சேஃபாக ஃபீல் ஆகலை அப்படின்னு சொல்கிறனால சரி அதுவும் கரெக்ட் தானே, அவங்களுக்கும் ஒரு பயமாக இருக்குன்றனால சரி ஓகே இப்போதைக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணுவோன்ற முடிவு தான் லாஸ்ட்டில் வந்து எடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வார் சுச்சுவேஷனில் போத் ஐபிஎல் பிளேயர்ஸாக இருக்கட்டும் இல்லை மக்களாக இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும் ஒரு பேனிக்கான சுச்சுவேஷன் வந்து கண்டிப்பாக எல்லாரோட மைண்ட்லேயே வந்து ஓடிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இப்போ இந்தியா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வார் தான் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு, நேஷன் தான் ஃபஸ்ட்டு, ஸோ அதுக்கு அடுத்து தான் மற்றதெல்லாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஐபிஎல்லை வந்து இப்போதைக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணிவிடுவோன்ற ஒரு நல்ல முடிவை தான் அவங்க வந்து எடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். கோவிட் சுச்சுவேஷன் வரும்போது அப்படி தான் சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஒரு 3 months கழிச்சு வந்து ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ இப்போ அந்த மாதிரி ஐபிஎல் 2025க்கும் அதே போல் இப்போதைக்கு இந்த வார் சுச்சுவேஷனால் சஸ்பெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து டோர்னமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கோவிட் டைமில் வந்து பிளேயர்ஸ்க்கு வந்து ஸ்லாட் வந்து ஃப்ரீயாக இருந்தது, டோர்னமெண்ட்ஸ் வந்து நிறையா நடக்கலை. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட டோர்னமெண்ட்ஸ் நடக்கிறதுனால அடுத்தடுத்த ஸ்லாட் வந்து அவங்களுக்கு புக்கிங்கில் இருப்பாங்க. ஸோ இப்போ பிளேயர்ஸ் எல்லாருமே அவைலபிளாக இருந்து அதுக்கு அடுத்து ஸ்லாட்டு டோர்னமெண்ட் ஸ்லாட்டு எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா மேபி வந்து இந்த ஐபிஎல் 2025 கண்டினியூ பண்ணலாம். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது வந்து ட்ராப்டுன்ற மாதிரி சொல்லி தான் முடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ நமக்கு வந்து இது வந்து உறுதியாக வந்து நம்மளால் இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து இப்போதைக்கு சஸ்பெண்டட் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மேனேஜ்மெண்ட் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ அதுபடி மேட்சஸ் மேபி நடந்தால் நடக்கலாம். ஸோ நேச்சருக்கே வந்து பிடிக்கலையா என்னன்னு தெரியல, ஆர்சிபி வந்து இந்த வாட்டி வந்து டோர்னமெண்ட்டில் நல்ல ஒரு ஃபார்மில் வந்து அவங்க வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ எப்படியாவது இந்த வருஷம் வந்து கப்பு வந்து நாங்கள் வின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆர்சிபி பிளேயர்ஸு மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸுமே வந்து ரொம்பவே எதிர்பார்ப்பில் வந்து இருந்தாங்க. பட் ஆனால் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபிலையுமே நிறைய இன்ஜுரிஸ் வந்து இப்போ கடந்த சில நாட்களாக வந்து நடந்துகிட்ருக்கு. நிறைய பேர் வந்து வெளியில் போயிட்டுருக்குறாங்க ஆர்சிபி டீம்லேருந்து பிளேயர்ஸு. ஸோ அதுவுமே வந்து ஒரு பேட் நியூஸாக பார்க்கப்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர்றது ஆர்சிபிக்கு நல்லதா கெட்டதா அப்படின்றது நம்ம பாயிண்ட்ஸ் டேபிளில் யார் ஃபஸ்ட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கப்பை கொடுத்து அந்த டோர்னமெண்ட்டு அந்த லீகை முடிச்சிடலான்னு சொல்லி யோசிப்பாங்க. ஸோ அந்த கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரிக்கெட்டில் அந்த மாதிரி பண்ண முடியுமா, பாயிண்ட்ஸ் டேபிளில் யார் ஃபஸ்ட்டில் இருக்காங்களோ சரி அவங்களுக்கு கப்பை கொடுத்து இந்த டோர்னமெண்ட்டை இந்த வருஷத்துக்கு முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சா அப்படி வந்து கிரிக்கெட்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்மளோட ஃபார்மேட்டே வேறு. என்ன அப்படின்னா நம்ம வந்து செமிஃபைனல்ஸ் விளாடணும், அப்புறம் ஃபைனல்ஸ் விளாடணும்,
முடிக்கணும், அதுக்கு அடுத்து தான் வந்து ரிசல்ட் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கனால பாயிண்ட்ஸ் டேபிளில் யார் ஃபஸ்ட் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கப்பு போயிடும் அப்படின்னு சொல்லி நம்மளால் உறுதியாக வந்து சொல்ல முடியாது. மெயினான மேட்ரு ரீஃபண்ட் பற்றின மேட்ரு. ஸோ இப்போ வந்து 5 பேஜுக்கு வந்து நம்ம ரூல்ஸ் வந்து இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து ஒரு வாட்டி கூட படிச்சிருக்க மாட்டோம். டிக்கெட் மட்டும் வாங்கியிருப்போம். பட் ஆனால் இதெல்லாம் வந்து இருக்குதான்றதே நமக்கு தெரியாமல் இருந்திருப்போம். ஸோ உங்களுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ரீஃபண்ட் நம்பர் 24 வந்து ரூல் நம்பர் 24 இருக்குது. ரீஃபண்ட்ஸ் ப்ராக்கெட்டில் வந்து லெஸ் எனி அப்ளிகபிள் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீ இஃப் எனி will only be made if the match is cancelled or abandoned without a single ball being bowled in any match in the stadium on that day. No other refunds will be made அப்படின்னு தெளிவா. அதாவது என்ன அப்படின்னா, மேட்ச் வந்து நடக்கலை, ஒரு பால் கூட வந்து கிரவுண்டில் போடவே இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுப்போம். ஆனால் அதுலேயும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீ ஏதாவது போயிருந்துச்சு அப்படின்னா அதை தரமாட்டோம். பட் ஆனால் மற்ற எல்லா அமௌண்ட்டையும் கொடுத்துருவோம். அவங்க ரூல்ஸ் தெளிவாக வந்து 24வது நம்பரில் கொடுத்துருக்குறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ரீஃபண்ட் வருமா வரலையா வராதான்னு தெரியலையேன்னு இருக்கவங்ககிட்ட சொல்லுங்கள். ரூல்ஸில் 24th நம்பரில் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. இது அஃபிஷியலாக இருக்கிற டாக்குமெண்ட்லேருந்து தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ 24th நம்பர் படி என்னென்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீ மட்டும் வராது, மற்ற எல்லாமே நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து யாரும் பயப்பட வேண்டாம். அஃபிஷியலாக வாங்கினவங்க வந்து கண்டிப்பாக பயப்பட வேண்டாம். ஆனால் இப்போது பிளாக்கில் வந்து நான் டிக்கெட்டை வாங்கிட்டேன் ப்ரோ, எனக்கு ரீஃபண்ட் வருமா அப்படின்னு தவிக்கிறது வந்து நல்லாவே வந்து தெரியுது. பட் ஆனால் அது வந்து டோட்டலாகவே உங்கள் செல்லர் கையில் தான் இருக்குது. அவர் என்ன டிசிஷன் எடுக்கிறாரோ அதை பொறுத்து தான். ஏன்னா அவர் பணம் கொடுக்கணும்னு நினச்சா கொடுக்கலாம், கொடுக்காமையும் போகலாம். அது வந்து நீங்கள் வந்து அவங்ககிட்ட எப்படி வந்து பேசி வாங்குறீங்களோ சொல்லி சுச்சுவேஷனை புரிய வச்சு பண்ணுங்கள். அதே போல் ரூல்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு பால் கூட போடாமல் மேட்ச் வந்து அபெண்டன் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரீஃபண்ட் வந்து தந்துருவோம் அப்படின்றது தான் ரூல்ஸு. ஸோ அதுபடி பார்த்தா டிக்கெட் அஃபிஷியலாக புக் பண்ணவங்க எல்லாருக்குமே ரீஃபண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். பட் ஆனால் பிளாக்ல டிக்கெட் வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகுமா ஆகாதான்றது நீங்கள் யார்கிட்ட வாங்கினீங்களோ அவங்க மைண்ட் செட்டை பொறுத்து தான். நீங்கள் ஜென்யூனான பர்சன்கிட்ட வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட பேசி புரிய வச்சு டிக்கெட்டை வந்து பணத்தை வந்து வாங்க பாருங்க. ஆக மொத்தத்தில் ஐபிஎல் நடக்குமா நடக்காதான்ற கேள்விக்கு வந்து இப்போதைக்கு இருக்கிற ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இப்போதைக்கு நடக்காது. இதுக்கு அப்புறமேட்டாவது நடத்துவாங்களா ஒத்தி வைப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒத்தி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் பிளேயர்ஸ்க்கு ஸ்லாட் வந்து ஃப்ரீயா இருந்தா, எல்லா பிளேயர்ஸும் ஃப்ரீயா இருந்தா, டோர்னமெண்ட்ஸ் வந்து வேற எதுலையும் இல்லாம இதுல இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ தொடர்ந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சேனல்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி வார் சுச்சுவேஷனில் வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒன்றா இருந்து இந்தியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். இந்தியாவில் இருக்கிற நம்ம ஒருத்தருமே வந்து அந்த பேட்ரியாட்டிசம் வந்து நம்ம காட்டணும். இப்போ வந்து ஐபிஎல் நடத்தலாமான்னு கேட்டால் எனக்கே வந்து என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, இப்போ நடத்துறது வந்து அவ்வளோ வந்து நல்லா இருக்காது, ஒரு எத்திக்கலாகவே இருக்காது. ஏன்னா சவுத் சைடில் வந்து நடத்தலாமே அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. சவுத் சைடும் நார்த் சைடும் எல்லாமே இந்தியா தானே. இந்தியாவில் ஒரு சைடில் வந்து அடி வாங்கிட்டு இருக்கு, ஒரு சைடில் ஃபைட் நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் போது நம்ம இங்கேருந்து ஹாப்பியாக எப்படி கேம் பார்க்கறது? இது வந்து ஒரு சின்ன எத்திக்ஸ் தான். ஸோ வந்து பாஸ் பண்ணுறது நல்ல விஷயம் தான். சரி பார்க்கலாம். ஹோப் எவ்ரி திங் வில் பி ஃபைன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி வார் வந்து எப்பவுமே வந்து அழிவு தான் கொண்டு வரும். அது எல்லா சைடுக்குமே அழிவு தான். ஸோ இது எப்படி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சுச்சுவேஷன் அப்படின்றதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.